வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணைக்கு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து மௌனிகாவுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தும் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் KC வீரமணி. கலாம் சாட் செயற்கைக்கோளை உருவாக்கி சாதனை படைத்த தமிழக மாணவர் குழு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு. தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் கட்ட கலந்தாய்வு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. காலி இடங்கள் ஏற்படுவதை தடுக்க திடீர் நடவடிக்கை. சேலத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயம். காலா படத்திற்கு தடை கோரிய வழக்கு. நடிகர் ரஜினிகாந்த் பதில் அளிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 1 வாரம் நீட்டிப்பு. பத்திரிகையாளர்களை இழிவாக பேசியதாக நடிகர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சங்கங்களின் பதிவு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தும் சட்ட திருத்த மசோதாவை வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கூட்டத்தில் வணிக வரி, முத்திரை தாள்கள், பத்திரப்பதிவு, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு கட்டணத்திற்கான சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் வீரமணி தாக்கல் செய்தார். அதன்படி புதிதாக பதிவு செய்யும் சங்கத்திற்கு 2000 ரூபாயிலிருந்து பதிவு கட்டணம் 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை மற்றும் மாவட்ட நீதிபதிகளின் நியமனத்தில் மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டுவர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு 7 மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மத்திய அரசின் இந்த முயற்சிக்கு எதிராக சட்டப்பேரவையிலும் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பழனிசாமி ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கினார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிபாத் சாருக் தலைமையிலான மாணவர் குழு கலாம் சாட் என்ற மிகச்சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கியது. அதற்கு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாமின் நினைவாக கலாம் சாட் என்ற பெயரை அக்குழுவினர் வைத்தனர். இந்த செயற்கைக்கோளை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா கடந்த மாதம் விண்ணில் செலுத்தியது. அதன்படி விண்ணில் பாய்ந்துள்ள கலாம் சாட் செயற்கைக்கோள் வானிலை, கதிர்வீச்சு, வெப்பம் ஆராயும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கலாம் சாட் செயற்கைக்கோளை உருவாக்கிய மாணவர்கள் குழுவை தலைமை செயலகத்தில் சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான காசோலையை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தெற்கு ஆற்காடு பகுதியில் தனியார் பள்ளியில் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தம்மம்பட்டி, பள்ளியக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய வேன் ஆத்தூர் அருகே எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் மாணவ மீட்கப்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பகுதியில்
அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் ஆபத்தான வளைவு கொண்ட அந்த சாலையை சரி செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தென்னிந்திய அளவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்படும் முதல் இரும்பாலான மேம்பாலத்தில் இரும்பு தூண்கள் அமைக்கும் பணியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் வெட்டுமணியில் இருந்து பம்மம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இங்கு மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த ஆண்டு 180 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பால பணிகள் துவங்கியது. கீழ்மட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேல்மட்ட தூண்கள் அமைக்கும் பணிகளை துவங்கியது. இதனை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்தார். தென்னிந்தியாவில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இரும்பால் அமைய இருக்கும் மேம்பாலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் அமர்நாத் புனித பயணத்தில் யாத்ரீகர்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் எரிவாயு எடுப்பதற்கு எதிராக போராடும் கிராம மக்களை அடக்கும் முறையில் தமிழக அரசு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கதிராமங்கலத்தில் பல நாட்களாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே எண்ணெய் கசிவுக்கு எதிராக போராடிய மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமான தடியடி நடத்தியதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது போன்ற செயல்களில் தமிழக அரசு ஈடுபடாமல் கதிராமங்கலம் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பழனிசாமி அரசு தமிழகத்தை கடைசி இடத்திற்கு தள்ளிவிட்டதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு கடைசி இடத்தில் இருப்பதாக மத்திய அரசின் நிதி ஆயோக் நிறுவனம் தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா, தெலுங்கானாவில் தொழில் தொடங்க முன்பவர்களும் 1 பைசா கூட கையூட்டு வாங்கப்படுவதில்லை எனவும் தமிழகத்தின் நிலைமை முற்றிலும் தலைகீழாக உள்ளதால் புதிதாக முதலீடு செய்வோர் மட்டுமின்றி ஏற்கனவே தமிழகத்தில் முதலீடு செய்திருப்பவர்களும் வெளியேறுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறாக தங்களுக்கான முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்பதில் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆர்வமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்களிடம் முதலீட்டு எவ்வளவு என்று கேட்பதற்கு பதிலாக தங்களுக்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்கும் அணுகுமுறை மாற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆட்சியாளர்கள் பல ஆண்டுகளாக ஊழலில் திளைத்து முற்றியதால் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வருந்த வைத்தால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் எனவும் அதற்கான நேரம் தமிழ்நாட்டிற்கு வெகு விரைவிலேயே வருவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திக தலைமையில் அனைத்து கட்சிகள் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நீட் தேர்வுக்கு போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வானது பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் சேர்வதற்கு இந்திய அளவில் நடைபெறும் நுழைவுத் தேர்வாகும். இந்த நுழைவுத் தேர்வானது அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்தும். எனவே இந்த தேர்வு முறையால் தமிழகத்தில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக பெருமளவில் பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் கூறி நாகர்கோவிலில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு திராவிட கழகம் தலைமையில் அனைத்து கட்சியினர் சார்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களை 2 மசோதாக்களை
குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 2வது கட்ட கலந்தாய்வை தற்காலிகமாக ஒத்திவைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் 14 உறுப்பு மற்றும் 21 இணைப்பு கல்லூரிகள் உள்ளன. இந்நிலையில் 13 இளநிலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் செய்யப்பட்டன. இதனை அடுத்து இதற்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ஜூலை 12ஆம் தேதி 2ஆம் கட்டமாக நடைபெற இருந்த கலந்தாய்வை ஒத்திவைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. நீட் தேர்வு விவகாரம் காரணமாக அதிக அளவில் மாணவர்கள் வேளாண் படிப்புகளை தேர்வு செய்திருந்த நிலையில் தமிழக அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் காரணமாக மீண்டும் மாணவர்கள் மருத்துவ படிப்புகளை தேர்வு செய்யும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் வேளாண் படிப்புகளின் காலியிடங்கள் ஏற்படாமல் இருக்க வேளாண் பல்கலைக்கழக கலந்தாய்வை தற்காலிகமாக ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளது. காலா படத்திற்கு தடை கோரிய வழக்கில் நடிகர் ரஜினிகாந்த் பதிலளிக்க மேலும் ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கி சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா திரைப்படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காலா படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை காரமக்கத்தை சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தாக்கல் செய்த மனுவில் கரிகாலன் என்ற தலைப்பு மற்றும் கதையின் மூலக்கரு அனைத்தும் தன்னுடையது என்றும் தன்னால் உருவாக்கப்பட்ட தலைப்பையும் கதையையும் தயாரிப்பாளர் தனுஷ் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் திருடி அதற்கு மறுவடிவம் கொடுத்து தற்போது ரஜினிகாந்தை வைத்து காலா என்ற கரிகாலன் படத்தை தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வழக்கு இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காலா படப்பிடிப்பிற்காக ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மும்பையில் இருப்பதால் பதிலளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர்களை இழிவாக பேசியது தொடர்பாக நடிகர்கள் சூர்யா உள்ளிட்ட 8 பேர் மீது போடப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு பாலியல் தொழில் செய்யும் நடிகைகள் பட்டியல் என்று கூறி பிரபல நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போது நடிகர் சங்கம் சார்பில் கண்டன கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர்கள் சூர்யா, சரத்குமார், சத்யராஜ், சேரன், அருண் விஜய், விவேக், விஜயகுமார் மற்றும் நடிகை ஸ்ரீபிரியா ஆகியோர் பத்திரிகையாளர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் மிகவும் இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உதகை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜராக சூர்யா, சரத்குமார், சத்யராஜ் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து உதகை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணைக்கு தடை கோரி நடிகர்கள் சூர்யா, சரத்குமார், சத்யராஜ் உள்ளிட்ட 8 நடிகர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திணைக்கு சென்னை தொடரும். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி
செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் துணை நதியான பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த தண்ணீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2919 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 4 நாட்களில் 2.33 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது அணையின் நீர் இருப்பு 4.835 TMC-ஆக உயர்ந்துள்ளது. இருப்பு ஒரே நாளில் 21 மில்லியன் கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக ஏரிக்கு வினாடிக்கு 253 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஏரியின் நீர் இருப்பு 57 மில்லியன் கன அடியிலிருந்து 78 மில்லியன் கன அடியாக உயர்ந்துள்ளது. ஏரியிலிருந்து வினாடிக்கு 5 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளரை மாற்றம் செய்ய வலியுறுத்தி உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்பநாயக்கனூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மொண்டிக்குண்டு கிராமத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கணக்காளராக பணியாற்றும் காசிமாயம் என்பவர் முறைகேடில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனால் கணக்காளரான காசிமநாயனை மாற்றம் செய்ய கோரி மொண்டிக்குண்டு கிராம மக்கள் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் இளங்கோவன் உடனடியாக காசிமநாயனை மாற்ற உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அணுகுமுறை இல்லாத காரணத்தால் அந்த பணியாளர்களை மாற்றம் செய்து புதிய பணியாளராக நியமிக்க தொடர்ந்து 3-4 நாட்களாக உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பொதுமக்கள் போராட்டம் பண்ணி பொதுமக்களுடைய சார்பில் 3 பணியாளர்கள் சிஆர்பிஎஃப் முகாமிற்குள் புகுந்த மர்ம நபர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை துடியலூர் அடுத்த ராக்கிபாளையம் பிரிவில் சிஆர்பிஎஃப் பயிற்சி முகாம் உள்ளது. இங்கு இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களை சார்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனால் இந்த பகுதி மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் 3 பேர் சிஆர்பிஎஃப் முகாமிற்குள் நுழைந்துள்ளனர். இதனை கண்காணித்த வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் துடியலூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது விசாரணை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு செல்லும் சாலையை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் சாலையை அடைத்து காம்பவுண்ட் சுவர் கட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த காம்பவுண்ட் சுவரை இடித்தனர். அப்போது நிலத்தின் உரிமையாளர் மாணவர்கள் மீது கல் வீசி தாக்கினார். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராயல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இது. இந்த வழி எல்லாருக்கும் பொதுவானது, ரோடு எல்லாருக்கும் பொதுவானது. நேரத்து இந்த வழி தான் போயிட்டு இருந்தோம். இப்போ அது ஒரு தனி நபர் இதை அபகரிச்சிருக்கு. இப்போ எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக்கு அப்படி சுற்றி போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இன்னைக்கு இது அவங்க வழி தராதனால நாங்கள் அந்த காம்பவுண்டெல்லாம் இடித்து ஸ்கூலுக்கு நாங்கள் 7:30 கிளாஸ்னால் நாங்கள் வரக்கு லேட் ஆகும், சுற்றி வரணும். அதனால் போராட்டம் நிறுத்தி அதனால் இன்னும் பேரண்ட்ஸு ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம். போதிய மழை இல்லாத காரணத்தால் தக்காளி வரத்து குறைந்துள்ள நிலையில் தக்காளியின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி சென்ட்ரல் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலத்தில் இருந்து தக்காளி விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. கடந்த வாரமாக 1 கிலோ தக்காளி அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கடந்த 4 நாட்களில் மட்டும் கிலோ 60 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. வரத்து குறைந்து இதற்கு காரணம் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழகத்தில் இன்னும் 1 வார காலத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரிக்கும் என எதிர்பார்த்து காத்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சார், தக்காளி தமிழ்நாட்டில் உற்பத்தி இல்லை. அண்டை மாநிலத்தில் இருந்தால் தக்காளி வருது.
அதை வர்றதுனால டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகறனால தக்காளி விலை கூட விற்கிறோம். ஒரு பெட்டி வந்தால் நாங்கள் 800 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அதை 3 வகையாக பிரிக்கிறோம். 80, 70, 60 விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வார காலத்தில் தமிழகத்தில் வந்து விவசாயம் பெருகி தக்காளி வரத்து அதிகமாகன்ற வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்த்து தான் நாங்களும் காத்திருக்கோம். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னர் கல்லூரி உள்ளது. இங்கு போதுமான அடிப்படை வசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை அடுத்து மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அடிப்படை வசதி செய்து தரக்கோரி வகுப்பில் இருக்கை வசதி, மின்சார வசதி, கல்லூரி விரிவுரையாளர் பற்றாக்குறை, கேண்டீனில் உள்ள உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்பதை கண்டித்தும் கல்லூரிக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த வேக தடையை நீக்கியதை கண்டித்தும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். பின்னர் காவல்துறையினர் அதிகாரிகள் மாணவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனால் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர். மாணவர்கள் வந்து நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அது காரணம் என்ன, அடிப்படை கோரிக்கைகள் ஒன்று கூட எங்களுக்கு நிறைவேற்றப்படுத்தவில்லை. பல தடவையும் பல முறை வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டோம். எங்களுடைய கல்வி நிர்வாகம் வந்து எங்கள் மேலே அன்னைக்கு போராட்டத்தை கலைக்கிறதுக்காக வந்து முயற்சி எடுக்காங்க தவிர அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இனிமேல் வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுக்காண்டி ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை, இதுவரை எடுக்கவே இல்லை. உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு அதிகாரப்பூர்வமான பணிகள் நடந்து வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் விபத்துகள் நடப்பதாகவும் அதில் 1.50 லட்சம் பேர் மரணமடைகிறார்கள் எனவும் அதிலும் ஓட்டுநரின் கவனக்குறைவால் 70% விபத்து நடக்கிறது என்றும் மதுவால் விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக மதுக்கடைகளை நெடுஞ்சாலைகளில் வைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். அதிகப்படியான விபத்துகள் நம்ம நாட்டில் நடக்குது. அந்த விபத்துகளில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் விபத்துகள் நடைபெறுகின்றன. 1.5 லட்சம் பேர் மரணமடைகின்றார்கள். இந்த விபத்துகளில் ஏறக்குறைய 75% விபத்துகள் ஓட்டுநர்களுடைய தவறுகளின் காரணமாக நடக்குது. அதற்கு மிக முக்கியமான பொறுப்பாக மதுப்பழக்கம் இருக்குது. அதுபோன்ற விபத்துகளை, மதுவால் வரக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில் தான் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.